2 அன்னோன் கேரக்டர்ஸோட ஸ்டார்ட் ஆகுது படம். இந்த கேரக்டரோட ட்ரைட்ஸ் என்ன, அந்த கேரக்டரோட ட்ரைட்ஸ் என்னன்றதை மட்டும் காட்டிட்டு ரெண்டையும் இன்டராக்ட் பண்ண வச்சு படம் மூவ் ஆகுது. மகாராஜா மாதிரி ஆடியன்ஸோட ஒரு மைண்ட் கேம் விளையாடுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரில்லர் ஒர்க் ஆச்சு. ட்ரெய்லர் பார்த்தே எல்லாரும் எக்ஸைட் ஆனது ஏன்னா ரொம்ப புதுசான பிளாட். ஒரு அல்சைமர்ஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து ஏடிஎம் பின் நம்பரை ஞாபகப்படுத்தி எப்படி ஒரு திருட போறான்றதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். நம்ம ரைட்டர்ஸ்க்கு என்ன தெரியலன்னா அந்த சஸ்பென்ஸ்ன்ற ரப்பர் பேண்டை இன்டர்வல்க்கு மேல ஸ்ட்ரெச் பண்ணா பெருசா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா அன்னோன் கேரக்டர்ஸா இருக்கவங்களோட பேக் ஸ்டோரிஸை சொல்லி அதுல இருந்து ஒரு ரீசனை கொண்டாந்து டீடைல் சொல்றேன்ற பேர்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபிளஷ் அவுட் பண்ண அகைன் இது ஒரு ரொம்ப சுமாரான நம்ம ஊர் படமா ஆயிட்டே வர ஆரம்பிச்சிருது. லைக் நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு படமாடான்ட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல அகைன் நம்ம ஊரு கிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்கடான்ற மாதிரி, லைக் இன்வெஸ்டிகேஷன்ன்ற பேர்ல பெரிய போலீஸ் சின்ன போலீஸ்ட்ட பேசுற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கதை சொல்றது, ஒரு கேரக்டர் முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் என்ன ட்ராஜடி நடந்துச்சு அதனாலதான் இதெல்லாம் பண்ணுதுன்னு ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு, அப்புறம் படம் முடியறப்போலாம் சின்ன குழந்தைக்கு சரலா கூட்டுற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்துனாலையும் தான் சூப்பரா வந்திருக்க வேண்டிய படம் ரொம்ப சுமாரா வந்து. மகாராஜாவும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே ஸ்ட்ரக்சர் தான் வைங்களேன். பட் மகாராஜா ஸ்கிரீன் பிளே அவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருந்தனால கேரக்டர் டீடைல் சொல்ற பிளாஷ்பேக்ஸே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போயிருச்சு. பட் இதுல அதோட அப்படியே ஆப்போசிட். அண்ட் எனக்கு மகாராஜால பிடிக்காம இருந்த ஒரே விஷயம் தான் இன்ன வரைக்கும் நிறைய படங்கள்ல அடிச்சு துவைச்சிட்டு இருக்காங்க. அது என்னன்னா படம் பார்க்காதவங்க இங்கேயோட ஸ்கிப் பண்ணிக்கங்கப்பா. Movies you see so many times women are the bearer of the plot. ஒரு கேரக்டர் வந்துட்டு அன்னியன் மாதிரி அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டே இருக்குது. ஏன்டா கொலை பண்ணுதுன்றது சஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சஸ்பென்ஸை சொல்லணும்ட்டு அவசியம் இல்ல. கடைசி வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை சொல்லாமலே கிளிஃப் ஹேங்கராலாம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க தான். சரி, அப்படி அந்த சஸ்பென்ஸை உடைச்சு ஏன் இந்த கேரக்டர் இத்தனை கொலை பண்ணுதுன்றத சொல்லணும்னா பிளாஷ்பேக் போகணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏதாச்சும் சின்ன டயலாக்ஸ் ஆர் வித்தியாசமான சீன்ஸ் வச்சு கூட அந்த டீடைல்ஸை உடைச்சு விடலாம். சரி, இப்படி உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை வச்சே ஆகணும்னா எல்லா வாட்டியும் அது பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட ட்ராஜடியாவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. Like we have to bear the pain so that the plot moves forward. ரொம்ப சீப்பான விஷயமா ஆகிட்டே வருதுங்க இது சினிமால. ஈஸியா அந்த பொண்ணை அது பண்ணிட்டான் இவளை இது பண்ணிட்டான்றது ரைட்டர்ஸோட லேசினஸ் அப்பட்டமா காட்டுது. இதுக்கு மேல அந்த மாதிரி பிளாஷ்பேக்ஸ் அண்ட் ரீசன்ஸை தூக்கிட்டு வந்துடாதீங்கடா எரிச்சல் ஆகுதுன்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வரிசையா ஒரு சில கொலைகளை பண்ணுது அப்படின்னா அதுக்கு வேற காரணமாப்பா இல்லாம போயிடும். ஏன் தான் இந்த காரணத்தையே பிடிச்சிட்டு தொங்குறீங்கன்னு தெரியலையே. ஒரு கட்டத்துக்கு மேல விவசாய பிரச்சனை, ஊழல், கேஸ்ட் பிரச்சனை மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அநீதியையும் கண்டென்ட் ஆக்குறீங்கப்பா. இவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். ஒரு த்ரில்லர் படம்னா ஏதாச்சும் ஒரு கொலைன்றதை காட்டி த்ரில் பண்றதுதான் ஈஸி. சோ கொலைகளை காட்டியாச்சு, இப்போ ஏன் கொலை பண்றான்றத சொல்லாம படம் எடுக்கிறத விட ஆர் ஷார்ட்டா சொல்லி படம் எடுக்கிறத விட ஒரு பிளாஷ்பேக்கை போட்டாதான் கதையை நவுத்த முடியும். பிளாஷ்பேக்ல நல்லா இருக்க ஒருத்தன் ஏன் கத்தியை தூக்கிட்டு கொலை பண்ண கிளம்புறான்ட்டு புதுசா யோசிக்கிறது கஷ்டம். அதுக்கு ஏதாச்சும் பொண்ணுங்க மேட்டரை போட்டு ஃபில்லப் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சுட்டு படத்தை எடுத்துட்டு இருக்காங்க இப்பெல்லாம். இதுக்கு ஏன்டா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற? படம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயுமே லேக் இல்லாம எவ்வளவு சூப்பரா போச்சு தெரியுமா அப்படின்ட்டுலாம் எப்பயுமே யோசிக்காதீங்க. கிளைமேக்ஸ் முடிஞ்ச அப்புறம் படத்தை பத்தி டாப் டு பாட்டம் டோட்டலா யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசி பாருங்க இதுல என்ன சொல்ல வரான், இதோட கோர் என்ன, என்னமோ ஒண்ணு இடிக்குதே அது என்னன்றதெல்லாம் யோசிச்சாதான் நம்மளை எந்த அளவுக்கு கேனை ஆக்கியிருக்காங்கன்றது புரிய வரும். அப்படி எனக்கு ஒரு த்ரில்லர் படங்களுக்கும் புரிய வர விஷயங்கள்ல ஒண்ணு மட்டும்தான் இருந்து எரிச்சல் ஆக்கிட்டே இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. மிச்சபடி ஆக்டிங்ன்றது எனக்கு ஒரு மாதிரி கியூரியஸா இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே டோட்டலா வேற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே லெஜெண்டரியா இருக்கே ஏன் அப்படின்றத மட்டும் தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல மக்களே. ரெண்டுமே வித்தியாசமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டாவும் இருக்கு. பட் ஒன்னும் புரியல. உங்களுக்கு புரிஞ்ச ஏதாச்சும் சொல்லுங்க. யுவன் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப நல்லதா ஒரு வேலை பார்த்திருக்காப்ல. ஓவராலா காசு கொடுத்து போய் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாம சுமாரா இருக்க ஒரு த்ரில்லர் படம் பா இது. அவ்வளவுதான். வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதை மறந்துடுவீங்க.